ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு படிக்கவே மாட்டேறீங்க. ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஈஸியாக மாற்றுறது எப்படி. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு வந்துட்டு சயின்ஸ் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது, ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் கொஷின்ஸ் தான் கரெக்டான ஐடியா. ஸோ வந்துட்டு ஒரு லெசனும் நமக்கு எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுதோ ஸோ அந்த லெசன்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸை வந்துட்டு ஒன் லெசனாக நீங்கள் டெய்லி ஆர் வீக்லி ஒரு 2 or 3 லெசன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக சயின்ஸ் வந்துட்டு டிஃபிகல்ட்லாம் இல்லை, ஈஸி, ரொம்ப ஈஸியஸ்ட்டாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக கொஷின்ஸும் கேட்பாங்க சயின்ஸ்லேருந்து. ஸோ நான் இன்றைக்கி என்ன லெசன் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா 10th standard 14th lesson, ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் தான் வந்துட்டு டீச் பண்ண போகிறேன். ஸோ அதில் இருக்கிற எல்லா பாக்ஸ் கொஷின்ஸும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். So why does mammalian RBC lack cell organelles and nucleus? So mammals பாலூட்டிகள் So why does mammalian RBC lack cell organelles and nucleus? So mammals-லாம் பாலூட்டிகள். ஸோ பாலூட்டிகள் கிட்ட இருக்கிற RBC ரெட் பிளட் கார்பசல்ஸில் எதனால செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இல்லை அப்படின்றது தான் கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ரீட் பண்ணி காட்டுறேன் இந்த இதில். ஸோ mammalian RBC, ஸோ வந்துட்டு ஏன் மேமல்ஸில் இருக்கிற ஆர்பிசியில் செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இல்லை அப்படின்னா நியூக்ளியஸ் இல்லாததுனால அதுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நியூக்ளியஸ் இல்லாதது அப்படிங்கிறதுனால செல்ஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா நமக்கு பை கான்வெக்ஸாக இல்லாமல் பை கான்கேவாக இருக்குது. ஸோ பை கான்கேவாக இருக்கிறதுனால நிறையா ஸ்பேஸ் வந்துட்டு கிடைக்குது, நிறையா ஏரியா வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த ஏரியாவில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இன்னும் நிறையா வந்துட்டு ஆக்சிஜனுடைய சேர்க்கை அதிகமாக இருக்குது. ஒன்றோட ஒன்று வந்துட்டு ஆக்சிஜன் பைண்டிங், ஆக்சிஜன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறது. ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது அந்த ஸ்பேஸை. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு நிறைய கிடைக்கிறதுனால ஆக்சிஜன் பைண்டிங் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு அந்த இடத்த நடக்கிறது. ஸோ அதனால நியூக்ளியஸ் வந்துட்டு அங்கே தேவைப்படலை ஆர்பிசியில். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால ஆர்பிசி என்ன பண்ணுதுன்னா ரொம்ப சீக்கிரமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்கு வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு கொண்டு போய் வந்துட்டு கொடுக்குது, கேரி பண்ணிட்டு போய் கொடுக்குது. அதே மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லாததுனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, அதாவது கேபிலரிஸ்க்குள்ளே கூட இந்த ஆர்பிசி வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ண முடியுது. ஸோ கேபிலரிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தின்னான ஒரு பிளட் வெசல். ஸோ இந்த தின்னான ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப குட்டியோண்டு இருக்கும். ஸோ அந்த குட்டியான அந்த டியூப்ஸில் கூட இந்த ஆர்பிசி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுது. இது எல்லாமே எதனால் அப்படின்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லாததுனால, நியூக்ளியஸ் இல்லாததுனால, மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால தான் ஆர்பிசினால் டக்குன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க முடியுது. இப்போ நம்மக்கிட்ட லக்கேஜ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை தூக்கிட்டு போகணும்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான். ஸோ அந்த வெயிட் இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக போயிடுவோம், நம்ம மட்டும் தானே. ஸோ வந்துட்டு நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் நம்ம இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் ஆர்பிசிக்கு இந்த நியூக்ளியஸ், இந்த மைட்டோகாண்ட்ரியா, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் இல்லாததுனால அதோடைய ஃபங்க்ஷனை சட்டப்பட்டுன்னு அதோடைய வேலையை முடிச்சிடுது. அதுக்கு நிறையா ஏரியாவும் ரொம்ப ஸ்பேஸும் கிடைக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. mammalian RBC lack nucleus and makes the cells biconcave and increase surface area for oxygen binding. அதே மாதிரி loss of mitochondria allows the RBC to transport all the oxygen to tissues and loss of endoplasmic reticulum allows more flexibility for RBC to move through the narrow capillaries. நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஷின் அனிமியானா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரத்த சோகை. ஸோ அது எதனால் ஏற்படுது அப்படின்னா வந்துட்டு டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரத்த அணுக்கள், அதாவது ஆர்பிசி ரெட் பிளட் கார்பசல்ஸ் தான் இங்கே எரித்ரோசைட்ஸ், அதோடைய இன்னொரு பேர் தான் எரித்ரோசைட்ஸ். ஸோ வந்துட்டு ரத்த அணுக்கள் ரெட் பிளட் கார்பசல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த ரத்த சோகை அப்படிங்கிற ஒரு நோயே வந்துட்டு வருது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து லியூகோசைட்டோசிஸ், இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ், அதாவது லியூகோசைட்ஸ்னால் WBC ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், வெள்ளை அணுக்கள். ஸோ வந்துட்டு வெள்ளை அணுக்கள் WBCயோடைய ரேட் வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற வியாதி வர சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த வெள்ளை அணுக்களே வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர்பிசி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லியூகோபீனியா அப்படின்னா டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ், வெள்ளை அணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய நோய் தான் இந்த லியூகோபீனியா. த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்னா டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் த்ரோம்போசைட்ஸ்னால் பிளட்
பிளேட்லெட்ஸ். ஓகேவா, ரத்த தட்டுக்கள். பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ப்ராசஸ் பண்ணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுது. பிளேட்லெட்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டான கவுண்ட்டில் வந்துட்டு அளவில் நமக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தான் இந்த ப்ளீடிங் வந்துட்டு ரொம்ப போயிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு காயம் அப்படின்னா ரொம்ப ப்ளீடிங், எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகிடுச்சுன்னா ரத்தமே இருக்காது. அதுதான் வந்துட்டு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுது. ஸோ அதுதான் இந்த த்ரோம்போசைட்டோபீனியானா ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸஸ் ப்ளீடிங்க்கு இன்னொரு பேர் தான் இந்த த்ரோம்போசைட்டோபீனியா. த்ரோம்போசைட்ஸ் பிளட் பிளேட்லெட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, உடம்புல பிளட் பிளேட்லெட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய நோய் தான் த்ரோம்போசைட்டோபீனியா. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ், ஆர்டரிக்கும் வெயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஆர்டரி அப்படிங்கிறது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல். கண்டிப்பாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு பிளட்டை கேரி பண்ணிட்டு போய் கொடுக்கறது தான் வந்துட்டு ஆர்டரியோட வேலை. வெயின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டரி வந்துட்டு கொடுக்குதில்ல, அந்த பிளட்டை வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ வந்துட்டு எதாக இருந்தாலுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்துட்டு வெயினோட வேலை. ஆர்டரி வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டிங், அதாவது கொண்டு போய் கொடுக்கறது தான் ஆர்டரியோடைய ஃபங்க்ஷன். ஸோ இது வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும் ஆர்ட்ரி. வெயின் வந்துட்டு நல்லா டார்க் ரெட்டில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஆர்ட்ரி வந்துட்டு ரொம்ப டீப்பாக வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கும், அதாவது ஹார்ட்டில் ரொம்ப அடியில் ரொம்ப ஆழத்தில் வந்துட்டு இருக்கும். வெயின் வந்துட்டு சும்மா மேலோட்டமாக பார்த்தாலே வந்துட்டு வெயின் வந்துட்டு நமக்கு தெரியும். ஆர்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு பிளட் ஃப்ளோ வித் ஹை ப்ரெஷர். ஸோ வந்துட்டு ரொம்ப உயர் அழுத்தத்தினால, ரத்த அழுத்தத்தினால இயங்கிறது தான் வந்துட்டு ஆர்ட்ரி. வெயின் வந்துட்டு ரொம்ப கம்மியான ரத்த அழுத்தத்தில் இயல்கிறது. ஸோ ஆர்ட்ரியோடைய வால் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப மொத்தமாக ரொம்ப தடிமனாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாக எலாஸ்டிக்காகவும் இருக்கும். வெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஒல்லியாக, அதாவது தின்னாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப வீக்காகவும் இருக்கும். அதே மாதிரி எலாஸ்டிக்லாம் கிடையாது, இது நான் எலாஸ்டிக். ஸோ ஆல் ஆர்டரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ். ஸோ பல்மனரி ஆர்ட்ரியை தவிர மற்ற எல்லா ஆர்ட்ரிஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற பிளட், அதாவது பிளட்டில் ஆக்சிஜன் கண்டென்ட்டை அதிகமாக கொண்டு போய் கொடுக்கறது தான் இதோடைய வேலை. ஸோ ஆல் ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்ட்ரிஸ், அதாவது பல்மனரி ஆர்ட்ரிஸை தவிர மற்ற எல்லா ஆர்ட்டரிஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட், பியூரிஃபையிங் பிளட் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பார்ட்க்கு கொடுக்கறது தான் அதோடைய வேலை. வெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ வெயின்ஸ் வந்துட்டு இல்லைனா பல்மனரி வெயின்ஸை தவிர மற்ற எல்லா வெயின்ஸுமே வந்துட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஆர்ட்ரிஸில் என்ன பண்ணும், பல்மனரி ஆர்ட்ரியை தவிர மற்ற எல்லா ஆர்ட்ரியும் நல்ல சுத்தமான நல்ல ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற பிளட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். வெயின்ஸில் பல்மனரி வெயின்ஸை தவிர மற்ற வெயின்ஸ் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும், அதோடைய ஃபங்க்ஷன் அதுதான். ஸோ இங்கே ஆர்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த உள்குழாய்கள் இன்டர்னல் வால்வ்ஸ்லாம் அங்கே இருக்காது. ஆனால் வெயின்ஸில் அந்த குட்டி குட்டி வால்வ்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த 7 டிஃப்ரென்ஸ் தான் ஆர்ட்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா வில்லியம் ஹார்வி 1628 வந்துட்டு இவர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டார் இந்த கான்செப்டை. ஸோ அதனால் அவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜின்னு சொல்கிறாங்க. இந்த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமை கொண்டு வந்தது, அதாவது டிஸ்கவர் பண்ணதுனால அவரை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஆர்ட்ரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் நடக்கிற ஃபங்க்ஷனை யார் பண்ணுவான்னா இந்த குட்டி குட்டி டியூப்ஸ்ன்னு சொன்னேன்ல, குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ்ன்னு சொன்னேன்ல, கேபிலரிஸ். ஸோ அது பண்ணும். ஆர்ட்ரிஸ்லேருந்து பிளட் எடுத்துகிட்டு போயிட்டு வெயின்ஸ்க்கு கொடுக்குற வேலையை இந்த மைன்யூட்டாக அந்த குட்டி குட்டி பிளட் வெசல்ஸான இந்த கேபிலரிஸ் வந்துட்டு பண்ணும் க்ளோஸ்டு சிஸ்டமில், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமில். ஆனால் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் இந்த கேபிலரிஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே அங்கே கிடையாது, ஆப்சென்ட். ஓகே, கேபிலரி சிஸ்டமே அங்கே இருக்காது. ஆனால் இங்கே இந்த குட்டி குட்டியான இந்த கேபிலரிஸ் தான் வந்துட்டு பிளட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்ட்ரிஸ்லேருந்து வெயின்ஸ்க்கு போயிட்டு கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்டை வந்துட்டு சொன்னதுனால இதுதான் வந்துட்டு நம்ம ஹியூமன் ஹார்ட் நம்மளும் அப்படி தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம், க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான். ஸோ இதை வந்துட்டு கண்டுபிடிச்சதுனால இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜின்னு சொல்கிறாங்க, வில்லியம் ஹார்வியை. ஸோ ஹார்ட் சேம்பர்ஸ் இன் வெர்டபிரேட் அனிமல். ஸோ வெர்டபிரேட் அப்படின்னா என்ன, இன்வெர்டபிரேட்னா என்ன, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். வெர்டபிரேட் அப்படின்னா பேக் போன் இருக்கும், இன்வெர்டபிரேட் அப்படின்னா பேக் போன்ஸ் இருக்காது. ஸோ முதுகெலும்பு இருக்கிறதுலாம்
வெர்டபிரேட்ஸ். முதுகெலும்பு இல்லாததெல்லாம் இன்வெர்டபிரேட்ஸ். ஸோ நம்மளுமே வந்துட்டு வெர்டபிரேட் கேட்டகரியில் தான் வருவோம், ஏன்னா நமக்கு பேக் போன் இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்துட்டு ஹார்ட் சேம்பர்ஸ் பற்றி தான், ஹார்ட்டில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன சேம்பர்ஸ் ஹார்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபிஷ்ஷுக்கு எத்தனை சேம்பர்ட் ஹார்ட்னா 2 சேம்பர்ட் ஹார்ட், 2 அறைகளுடைய இதயம் தான் வந்துட்டு மீனுக்கு இருக்குது. ஆம்ஃபிபியன்ஸுக்கு எத்தனை சேம்பர்ட் ஹார்ட்னா 3 சேம்பர்ட். ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா வாட்டர்லேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலையுமே வாழக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிறது தான் வந்துட்டு ஆம்ஃபிபியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராகை சொல்லலாம், நிலத்துலேயும் இருக்கும், நீர்லேயும் இருக்கும் இல்லையா. ரெப்டைல்ஸ்க்கு வந்துட்டு இன்கம்ப்ளீட் 4 சேம்பர்ட். ஸோ ரெப்டைல்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா 4 அறைகளுடைய இதயமாக ரெப்டைல்ஸ்க்கு இருக்குது. ரெப்டைல்ஸ்னால் ஊர்ந்து செல்வது எல்லாமே ரெப்டைல்ஸ் தான். ஸோ 4 சேம்பர்ட் அப்படின்னா வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் 4 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குன்னா ஏவ்ஸ்னால் வந்துட்டு பேர்ட்ஸ் தான், மேமல்ஸ் பாலூட்டிகள் அண்ட் க்ரொக்கடைல்ஸும் ரெப்டைல்ஸ் வகை தான். ஆனால் வந்துட்டு இந்த க்ரொக்கடைலுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு 4 சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்குன்னு பார்த்தா எத்தனை சேம்பர்ட் ஹார்ட் இருக்குது? 4 சேம்பர்ட் ஹார்ட் தான் நமக்கு இருக்குது. நல்லா வந்துட்டு நம்ம ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் 2 சேம்பர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரைட் சைடில் 2 இருக்குது, லெஃப்ட் ஆரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் ஆரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ மொத்தம் 4 சேம்பர்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ ஒரு ஹார்ட் பீட்டை தூண்டி விடுறது வந்துட்டு நர்வ்ஸாக இருந்துச்சுன்னா அது நியூரோஜெனிக் ஹார்ட் பீட். இதே மயோஜெனிக் ஹார்ட் பீட்டில் என்ன நடக்கும்னா அதே ப்ராசஸ் தான், அந்த ஹார்ட் பீட்டை தூண்டி விடுறது மட்டும் நர்வ்ஸாக இருக்காது. இந்த இடத்த வந்துட்டு அந்த வேலையை பார்க்குறது யாருன்னா ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ், அதாவது இதயத்தோடு இருக்கிற அந்த தசை நார்கள் பண்ணும் இந்த வேலையை. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மசில் ஃபைபர் இருக்குது. அதுக்கு பேர் பார்த்தோன்னா SA நோட் பண்ணிக்கோங்க, சைனோ ஆர்ட்ரியல் நோட். ஸோ இதுதான் வந்துட்டு ஹார்ட் பீட்டை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டார்டிங் அந்த பல்ஸை வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு இதுதான் இம்பல்ஸ் பண்ணும். ஸோ இந்த ஹார்ட் பீட்டை பண்ணுற இந்த தூண்டி விடுற வேலையை பார்க்குறது வந்துட்டு இந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது வந்துட்டு ஸ்டார்டிங் இனிஷியேட் பண்ணுறது இந்த சைனோ ஆர்ட்ரியல் நோடு தான். ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹார்ட் மசில் ஃபைபர்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூரோஜெனிக் எக்ஸாம்பிள் ஆனலிட்ஸ், மோஸ்ட் ஆர்த்ரோபோட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் தான். நம்ம வெர்டபிரேட்ஸ், மொலஸ்கா இது எல்லா கேட்டகரியிலையுமே வந்துட்டு மயோஜெனிக் ஹார்ட் பீட் தான். ஸோ ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டில் அப்படின்னு ஒரு பண்டில் இருக்குது நம்ம ஹார்ட்டில். ஸோ அந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டிலை வந்துட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா அவர் பேரே ஹிஸ் தான். 1893 கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலார் பண்டிலுக்கு இன்னொரு நேம் என்னென்னா பண்டில் ஆஃப் ஹிஸ், அதாவது ஹிஸ் கண்டுபிடிச்ச பண்டில் அப்படிங்கிறதுனால பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன்டிஜன் RBC அண்ட் ஆன்டிபாடி பிளாஸ்மா இன் டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ். அதாவது A பிளட் குரூப், B பிளட் குரூப், டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸில் என்னென்ன ஆன்டிஜன் இருக்குது, என்னென்ன ஆன்டிபாடிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆன்டிஜன் அப்படிங்கிறது RBCயில் இருக்கிறத சொல்கிறாங்க, ஆன்டிபாடி வந்துட்டு பிளாஸ்மாவில் இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிஜன் அப்படின்னா என்னென்னா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அதாவது வெளிப்புறத்துலேருந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம பாடிக்கு என்டர் ஆகிற ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸாக கெமிக்கலாக இருக்கலாம், இல்லை பாய்சன்ஸாக இருக்கலாம், பாக்டீரியா, வைரஸ், எனிதிங், இது எல்லாமே ஆன்டிஜன். ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது இந்த ஆன்டிஜன்ஸை நம்ம உடம்புல எந்தவித நோயையும் ஏற்படுத்தாமல் நம்மளை பாதுகாக்கிற ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு நம்மளை வந்துட்டு கவசம் மாதிரி நம்மளை வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இந்த ஆன்டிபாடிஸ். ஸோ ஆன்டிபாடிஸ் எப்பயுமே நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிஜன்னால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஃபுட் சாப்பிடணுமோ ஸோ அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டா போதும், நமக்கு எந்தவித ஆன்டிஜன்னால எந்தவித ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ பிளட் குரூப் ஏல வந்துட்டு என்ன ஆன்டிஜன் இருக்குன்னா A அப்படிங்கிற ஆன்டிஜன் இருக்குது, B அப்படிங்கிற ஆன்டிபாடி இருக்குது. ஸோ இவங்க யார் யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா Aக்கும் AB பிளட் குரூப்புக்கும் இவங்க பிளட் கொடுக்கலாம். யார்கிட்டேருந்து மட்டும்தான் இவங்க பிளட் வாங்கிக்க முடியும், அதாவது ப்ராப்ளம் அப்படின்னா A பிளட் குரூப் காரங்கக்கிட்டையும் O பிளட் குரூப் காரங்கக்கிட்டையும் தான் இவங்களால பிளட்டை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ B பிளட் குரூப் பார்த்தோன்னா ஆன்டிஜன் Bயும் ஆன்டிபாடி Aவும் இருக்குது. இவங்க Bக்கும் ABக்கும் ரத்தம் கொடுக்கலாம், B கிட்டேருந்தும் O கிட்டேருந்தும் ரத்தம் வாங்கிக்கலாம். ஸோ AB பிளட் குரூப் பார்த்தோன்னா ஆன்டிஜன் Aவும் இருக்குது, Bயும் இருக்குது, ஆனால் எந்தவித ஆன்டிபாடியும் இல்லை.
ஸோ இவங்க யாருக்கு பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏபி வந்துட்டு ஏபிக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் இவங்க எல்லார்கிட்டையும் வந்துட்டு பிளட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு யார் வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம். ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம், ஓ கொடுக்கலாம். ஸோ இவங்க யூனிவர்சல் ரெசிபியன்ட். எல்லார்கிட்டேருந்தும் இவங்க பிளட்டை வாங்கிக்க முடியும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு பிளட் கொடுக்கலாம். யார் வேணாலும் இவங்க உயிரை வந்துட்டு காப்பாற்றலாம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஓ பிளட் குரூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எந்தவித ஆன்டிஜனும் இல்லை. ஆனால் ஏ ஆன்டிபாடி, பி ஆன்டிபாடி, 2 ஆன்டிபாடிஸுமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலாம். ஏக்கு கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபிக்கு கொடுக்கலாம், ஓக்கு கொடுக்கலாம், எல்லாருக்குமே இவங்க வந்துட்டு பிளட் கொடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு யார் கொடுக்க முடியும் அப்படின்னா ஓ மட்டும்தான் இவங்களுக்கு டொனேட் பண்ண முடியும். சேம் பிளட் குரூப் மட்டும்தான் இவங்களுக்கு கொடுக்க முடியும் பிளட்டு. ஸோ அதனால் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எந்த பிளட் குரூப்புக்கு வேணாலும் பிளட் கொடுக்கறதுனால இவங்க யூனிவர்சல் டோனார். ஏபி வந்துட்டு எந்த பிளட் குரூப் கிட்ட வேணாலும் பிளட்டை வாங்கிக்கிறதுனால யூனிவர்சல் ரெசிபியன்ட். யூனிட்டோட பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நோட் போட்டு இது எல்லாமே மறக்காமல் குட்டி குட்டியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அதை படிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களால் படிக்க முடியும். ஒரு லெசனுக்கான பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெசனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது ஏதாவது நான் வந்துட்டு ஸ்பீடாக போகிறேன் இல்லை ஏதாவது புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வந்துட்டு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா அது எந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா நெக்ஸ்ட்டும் நான் அதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம திருக்குறள் நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் டீச் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இஸ் வெல்.